புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமா ஆமா எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல்ல. ஆதோர்தான். ஆமா ஆமா. விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்க. மக்கள் தான் சொல்றேன். யார சொல் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுரையா பாம்பு கொண்டு அதை கடிக்க விட்டு பார்ப்போம். திரும்ப அவரை கடிக்க விடுவோம். விஷம் ஏறுதா இல்லைன்னு அமைதியா இருங்க. விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதா ஒரு தோட்டாவும். இப்போ எங்க மௌலானா வந்திருக்கிறாரு. அவர் காவல்துறையெல்லாம் வேலை செய்கிற நபர்கள், பல நபர்கள் இங்க இருக்கிறாங்க. உயர் காவல்துறை அதிகாரி நீங்க பார்ப்பீங்க. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே உள்ள போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்க. அவர் சுட்டு பழகினாராம். கடாப்பி வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். வைகோ அவர்கள் காட்டியது போல ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் வந்து அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்கள் அதிபரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சார், ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நம்புவார்னா உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, சாத்தியத்தை சொல்கிறாரு. மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவரை முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொல்லலை. ஒரு விஷயத்த நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். டுபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. யாரு பேரை காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம். போட்டு பாரு. கூகுள்ல போட்டு பாரு. எமோஷன் ஆகாது.